அம்மாக்கு வந்து என்னென்ன கன்சர்ன்ஸ் இருக்கலாம் அப்படிங்கறது வந்து முதல்ல நம்ம பார்க்கணும் இல்லையா? சோ அம்மா பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, there's something called as போஸ்ட்மார்ட்டம் பீரியட்ல பிசிக்கல் கன்சர்ன்ஸ். அம்மாக்கு உடம்பு அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி டயர்டா இருக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் ப்ளீடிங் லாக்கியா அப்படிங்கிறது சம்வேர் 45 நாள் வரைக்கும் இருக்கலாம். she might not feel the core at all. வயிற்று தொட்டு பார்த்தா எங்கேயும் தொட்ட ஃபீலிங்கே இல்லாத மாதிரி இருக்கும். அந்த வெஜைனா கிட்ட சென்சேஷன் இல்லாத மாதிரியே இருக்கும். கொஞ்சம் யூரினேட் பண்ணும்போது பர்னிங் சென்சேஷன், பூப்பிங் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி, அந்த மாதிரி பிசிக்கல் சிம்டம்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணலாம். அம்மாக்கு ஸ்வெட்ஸ் ஜாஸ்தியா இருக்கலாம், பாடி ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிறங்காட்டி ரொம்ப பர்ஸ்பயர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ பிசிக்கல் ஹீலிங் இஸ் கோயிங் டு டேக் அட்லீஸ்ட் 6 weeks போஸ்ட்மார்ட்டம். ஸோ அந்த டைம் நல்லா ஸ்லோ டவுன் பண்ணி ஊட்டச்சத்து நிறைஞ்ச உணவை சாப்பிட்டு நல்லா தூங்கி எழுந்திருச்சு அவங்களையும் குழந்தைய மட்டுமே பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா the healing is much better. ஓகேங்களா? சோ இதெல்லாம் பிசிக்கல் சைட்ல. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பேபி ப்ளூஸ் அப்படிங்கிறது இருக்கலாம். அதாவது புதுசு குழந்தை, புதுசு இந்த மதர்ஹுட் அப்படிங்கிற ஜேர்னிய புதுசு. இந்த குழந்தை எதுக்கு அழுகுதுன்னு புரியாது, எப்ப வந்து மோஷன் போகும்னு தெரியாது, எதுக்கு கத்திட்டு நைட் ஃபுல்லா தூங்காம இருக்குன்னு புரியாது. அண்ட் 24/7 பால் கொடுக்கவும் தூங்காம இருக்கவும் என்னன்னே புரிஞ்சுக்க முடியாம கம்யூனிகேட் பண்ண முடியாம இருக்கங்காட்டி the mother might feel very very overwhelmed and challenged at the initial days of baby's life. ஓகேங்களா? என்னடா பண்றோம், குழந்தைன்னா சிரிக்கும், பாலை கொடுப்போம், தூங்கும், அப்படிதானே நினைச்சோம். இதெல்லாம் நைய நைய நையன்னு கத்திக்கிட்டே இருக்கு, குடிச்சுக்கிட்டே இருக்கு, ஐயோ சாமி கொஞ்ச நேரம் தூங்கூடாதாங்கிற மாதிரி கொஞ்சம் ஓவர்டா கொஞ்சம் டிக்ரீஸ் கான்பிடன்ஸோட தொட்டதுக்கெல்லாம் அழுகிறது, இல்ல தொட்டதுக்கெல்லாம் மூட் ஸ்விங்ஸ் வர்றது, இதெல்லாம் நடக்கலாம். பட் இதெல்லாம் ஒன்லி இந்த இனிஷியல் ஃபியூ வீக்ஸ். ஓகேங்களா? வித்தின் அ மந்த் இது எல்லாமே செட்டில் ஆகணும். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள் தான் பேபி ப்ளூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? 1 month மேலையும் the mother is having trouble connecting with the baby, connecting with herself. She's having night terrors. She is having extreme mood swings. She's either being very very protective over her baby or she doesn't care about the baby at all. She has negative thoughts of harming herself or harming the baby. She's not able to sleep. தூக்கத்துல ஏதோ ட்ரீம்ஸ் மாதிரி எல்லாம் வருது. She's obsessively eating or she doesn't care to eat. அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ் அண்ட் மூட் ஸ்விங்ஸ் அண்ட் அவுட்பர்ஸ்ட் எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னா இட் கேன் பி போஸ்ட்மார்ட்டம் என்னது டிப்ரெஷன். postpartum depression. Okay, postpartum mood disorders. And the postpartum mood disorders are depression, psychosis, OCD, post-traumatic stress disorder, and the மாதிரி நிறைய variations இருக்கு. So அந்த மாதிரி conditions ஓட the mother is not being her normal self அப்படின்னு நினைச்சீங்கன்னா it is very important to seek help. Physical help எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டோ அதே அளவுக்கு mental health is also equally important. The earlier you attend to it, the better outcomes you have. சில அம்மாக்களுக்கு ஜஸ்ட் கவுன்சிலிங் செஷன்ஸே போதுமானதா இருக்கும். சில அம்மாக்களுக்கு மருந்து மாத்திரைகள் தேவைப்படும். ஸோ டிபெண்டிங் ஆன் தி சிவியாரிட்டி a psychologist session or a psychiatrist session and follow-ups might be needed for the mother. ஓகேங்களா? ஸோ இதை வந்து கண்டிப்பா நோட்டீஸ் பண்ணணும். நாம எல்லாம் நியூஸ்ல படிக்கும்போது அம்மா இந்த பண்ணிட்டாங்க, அந்த குழந்தை எப்படி பண்ணிட்டாங்க, இப்பெல்லாம் அம்மாவா ஊர் உலகத்துல எல்லாம் குழந்தையே இல்லாம எத்தனை பேர் தம்மா கிடக்குறாங்க, இவ்வளவு கொடுத்ததுக்கு யாருக்கும் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம திட்டிருக்கோம் நிறைய நேரத்துல. பட் இட் இஸ் நாட் done by the mother consciously. Postpartum mood disorders அப்படிங்கிறது can be a chemical imbalance in the brain where she doesn't realize what she's doing to herself or what she's doing to her baby. So அதுக்கு வந்து ப்ராப்பரான கேர் அண்ட் செட்டப் அண்ட் ப்ராப்பர் ஃபாலோஅப்ஸ் இருந்துச்சுன்னா she will be able to overcome that விஷயம். ஓகேங்களா? that journey. நம்ம ஊர்ல வந்து and it's very common to think உனக்கு என்ன கஷ்டம், அழகா லட்டு லண்டா குழந்தை பெற்றிருக்க, உன்னை பார்த்துக்கிற இத்தனை பேர் இருக்காங்க, சாப்பிடுறாங்க, நீ தூங்கி எதிர்த்து ரெஸ்ட் எடுக்கிற மட்டும்தான் வேலை, அப்படியே நீ வந்து சோகமாவே இருக்க, இப்போ சோகமா அழுதுகிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசுறது கேள்விப்பட்டிருக்கோம். நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சிசேரியன் பர்த் நடந்துச்சு, வெஜைனல் பர்த் நடந்துச்சு. வெஜைனல் பர்த் நடந்தா she will recover fast. அவளுக்கு வந்து மூட் ஸ்விங்ஸே இருக்கக்கூடாது. ஹாப்பி பேபி இஸ் ஈக்குவல் டு ஹாப்பி மாம். பெட்டர் அவுட்கம்ஸ் இருந்துச்சுன்னா அவளுக்கு வந்து இந்த மாதிரி PPMD வரக்கூடாது. அன்பான அரவணைப்பான கணவன் இருந்தா வரக்கூடாது. காசு பணம் இருந்தா வரக்கூடாது. சுத்தி பாத்துக்கிறதுக்கு ஆள் இருந்தா வரக்கூடாது. அந்த மாதிரி எது இந்த PPMDக்கு எந்த கிரைட்டீரியாவுமே கிடையாது. இட் கேன் ஸ்ட்ரைக் எனி ஒன். ஓகே? இதுல வந்து எந்த பாகுபாடுமே கிடையாது. எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அல்ல வந்து
birth outcomes, நான் சொன்ன மாதிரி education levels, அதெல்லாம் தாண்டி it can strike anybody. Okay, so it is important to be empathetic and provide her the loving environment for her to heal through this journey. That is very, very important. So are we clear about this? Okay, so once again, ஸோ உங்க பிராக்டிஸ்ல போய் அம்மா பாக்குறீங்க அப்படிங்கும் போது நிறைய கன்சர்ன்ஸை வந்து அம்மாக்கள் எடுத்து வைக்கலாம். ஸோ அந்த முக்கியமா ஒரு டிரான்சிஷன் பத்தி நான் பேசணும்னு ஆசைப்படுறது இஸ் மேட்ரிசன்ஸ். இந்த மேட்ரிசன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? No? No. Nobody? What is adolescence? That's a phase, no, from your childhood after 18th, where you became a teenager, and the phase, no, transition from adults to adolescent. Transition of the child to an adult, and the transition period na is your adolescence. So அந்த பீரியட்ல என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் பாப்பீங்க? mood swing இருக்கும், physical changes, physical changes, appearance, mental voice changes, change, voice, most of your hormonal changes, hormonal and changes, development, physical and emotional development maximum that time. So உடல் ரீதியான மாற்றங்கள், மன ரீதியான மாற்றங்கள், ஹார்மோனல் ஷிஃப்ட்ஸ், பிரேக்கிங் ஆஃப் த வாய்ஸ், வயசுக்கு வர்றது எல்லாமே இந்த ஸ்டேஜ்ல தான் நடக்கும் இல்லையா? சோ நம்ம ஊர்ல எல்லாத்துக்குமே இந்த அவேர்னஸ் இருக்கு. ஓகே, பையன் பொண்ணு வந்து இந்த டீனேஜ் ஸ்டேஜ்ல இருக்காங்க, கொஞ்சம் வந்து மல்லு கட்டுவாங்க, கொஞ்சம் நாம தான் வழி விட்டு போகணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் புரியுது. இந்த நேரங்கள்ல உடல் ரீதியான மாற்றங்கள் நடக்கும், பியூபிக் ஹேர் வளரும், பிரஸ்ட் ஷேப் சேஞ்ச் ஆகும், வாய்ஸ் பிரேக் ஆகும். ஸோ பெரியவங்க நாம தான் கொஞ்சம் தள்ளி விட்டு கொடுத்து போகணும். இந்த ஸ்டேஜ்ல அவங்களுக்கு வர குழப்பங்களும் அவங்களோட மூட் ஸ்விங்ஸ் எல்லாமே ரொம்ப நார்மல், நாம அரவணைச்சு கொண்டு போகணும். புரியுது? இப்ப கேக்குற வாட் இஸ் மேட்ரிசன்ஸ்? the transition of a lady to a mother. lady to your mother, matrescence. yes. Very good. Yes, the transition of a female இல்ல ஒரு பொண்ணு அப்படிங்கறத தாண்டி ஒரு அம்மா அப்படிங்கறதுக்கான டிரான்சிஷன் தான் வந்து இஸ் மேட்ரிசன்ஸ். சோ இது வந்து கன்செப்ஷன் ஸ்டேஜ்ல இருந்து ஆரம்பிச்சு போஸ்ட்மார்ட்டம் பேரண்டிங் வரைக்குமே இந்த டிரான்சிஷன் வந்து நடக்கும். சோ அதே மாதிரி அடலசன்ஸ்ல நீங்க என்னென்ன விஷயங்கள் பாக்குறீங்களோ அதெல்லாம் அம்மாவுக்கும் நடக்கும், அந்த பொண்ணுக்கும் நடக்கும். உடல் ரீதியான மாற்றங்கள், மன ரீதியான மாற்றங்கள், பாடிலி சேஞ்சஸ், ஹார்மோனல் ஷிஃப்ட்ஸ், அவுட்பர்ஸ்ட் ஆஃப் ஆங்கர், டவுட்ஸ், இது எல்லாம் நடக்கும். நம்ம எல்லாம் மூவி பார்த்து சீரியல் பார்த்து என்ன நினைச்சிருப்போம், குழந்தை பிறந்தா அடுத்த நாள் அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே இருப்பா, நீட்டா வந்து குரூம் பண்ணிருப்பா, வளைய வருவா, வீட்டு வேலை பார்த்துப்பா, ஆபீஸ்க்கும் போவா, சமைச்சும் போடுவா, மொத்தத்துக்கு அவ வந்து என்ன சொல்றது, ரோபோட் மாதிரி இருப்பா அப்படிங்கறது தான் நம்ம வந்து படிச்சு பார்த்து கேள்விப்பட்ட விஷயங்கள். நமக்குன்னு வரும்போது நமக்கு போங்கடா எங்கடா தலையை கூட சீவ நேரம் இல்லைங்கிற மாதிரி நமக்கு தெரியும். பட் தட் இஸ் வாட் we have perceived through what we've heard and what we've seen இல்ல. சோ மேட்ரிசன்ஸ் அப்படிங்கிற விஷயங்கள்ல நான் ஒரு 4-5 பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா சொல்ல வரேன். ஓகேங்களா? யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆம்பிவேலன்ஸ் இன் திஸ் டிரான்சிஷனிங். ஒரு நேரம் குழந்தைய பார்த்தா ஐயோ என் தங்கம், ஐயோ என் சமத்து, ஐயோ என்ன மாதிரியே இருக்கு, குச்சி குட்டி பொம்மை குட்டியும் கொஞ்சம் தோணும். ஒரு சில சமயம் கத்திக்கிட்டே இருக்கா போறோம், ஐயோ சாமி எனக்கு கோவமா வந்து கொஞ்சம் அந்த பக்கம் கூட்டிட்டு போங்க, எனக்கு ஏன் நான் இப்ப வந்து பிளான் பண்ண குழந்தைன்னு எனக்கு புரியல, என் கெரியர் வந்து பேக் பண்ணர்ல போச்சு, என் சோஷியல் லைஃப் போச்சு, எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப், மிக்ஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் இமோஷன்ஸ் இஸ் வெரி வெரி நார்மல். It is normal for you to love your baby. It is normal for you to have feelings of hate. Sometimes it is normal for you to doubt this journey. அந்த மாதிரி ambivalent நீங்க emotions face பண்றது ரொம்ப ரொம்ப நார்மல். ஓகேங்களா? சோ இது வந்து நானும் அண்டர்கோ பண்ணிருக்கேன், உங்களுக்கு முன்னாடி உங்க அம்மா சித்தி எல்லாருமே அண்டர்கோ பண்ணிருப்பாங்க, நாளைக்கு உங்க குழந்தைகளும் அண்டர்கோ பண்ணணும். பட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு நார்மலைஸ். இந்த மாதிரி வந்து இமோஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது நார்மல், பட் ஐம் ஆல்வேஸ் அவைலபிள் ஃபார் யூ டு டாக். ஓகேங்களா? ஒரு நல்ல நான் ஜட்ஜ்மெண்டலான ஒரு ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணீங்க,
அப்படின்னா அந்த அம்மா வந்து அவளுக்குள்ள இருக்கிற விஷயங்கள்லாம் வென்ட் அவுட் பண்ணாலே she'll feel much better. சோ அந்த ஒரு சவுண்டிங் போர்டா ஒரு நான் ஜட்ஜ்மெண்டல் ஸ்பேஸ் கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சோ ambivalence is very very normal to be experienced. Okay, next, fantasy versus reality. Okay, என்ன பாக்குறோம் நாம? கரீனா கபூர் குழந்தை பெத்தாங்க, எப்படி வந்தாங்க? குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் size 0 இல்ல, கரெக்ட். இதே வந்து கேட், இங்கிலாந்துல வந்து வில்லியம் அண்ட் கேட், அவங்க குழந்தை பெத்தாங்க, எப்படி வந்தாங்க? குழந்தை பெத்த ஹேட்டோட it was the biggest இது மாதிரி தான் இருந்துச்சு. She doesn't even look like, you know, she gave birth. yeah, clean makeover ஓட அந்த மாதிரிலாம் வந்தாங்க. So we can be influenced by what is not really true. So that is the fantasy world. கரீனா கபூர் பண்ணாங்கன்னா it is her need. அவங்களுக்கு வந்து இந்த ப்ரொஃபஷன்ல வந்து அதை பண்ணி ஆகணும், அதனால பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அதை வந்து மாஸ்க் பண்ணிட்டு she needs to portray herself of what is needed for that media, இல்லையா? But reality is going to be very 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 different. பல நாள் வந்து சாப்பிடுறதே வந்து சாயந்தரம் தான் சாப்பிடுவோம், 2 நாள் குளிச்சிருக்க மாட்டோம், தலை சீவி 1 வாரம் ஆயிருக்கும், இல்லையா? So it's very normal for us to get carried away by the other media influences and think that it is the normal. No, it is not normal. What you are enduring is the normal for you. What others go through is not normal. That is different for you. Okay, so don't get carried away by that. 9 மாசம் ஒரு குழந்தை பெத்துக்கிறதுக்கு டைம் ஆயிருக்குன்னா அட்லீஸ்ட் ஒரு வருஷம் ஆகும் அந்த பாடி ஃபுல்லா ஹீல் பண்ணி அந்த ஃபிட்னஸ் லெவல்ஸ் கொண்டு வரக்கு, அந்த எனர்ஜி லெவல்ஸ் கொண்டு வரக்கு. ஓகே, ஒருத்தவங்களுக்கு வந்து சோஷியல் லைஃப் அப்படியே இருக்குன்னா there are n number of people, at least 10 people who are behind that. கரீனா கபூரோட ஹேர் ஸ்டைலிஸ்ட் இருக்காங்க, மேக் ஓவர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, டயட்டீஷியன் இருக்காங்க, ஃபிட்னஸ் எக்ஸ்பர்ட் இருக்காங்க, நானிஸ் இருக்காங்க, குக் இருக்காங்க, அவங்க அம்மா வீட்டுக்காரர், அந்த மாதிரி ஒரு 10 ஆள் பின்னாடி வேலை பாக்குறாங்க. and it is your job's need. பட் நமக்கு அதுதான் வந்து நார்மலா இருக்கும், நாமளும் அந்த மாதிரி இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது, இல்லையா? So don't always get carried away. Always take any information with a pinch of salt. What works for someone else might not work for you, and what is normal for the other person can be abnormal to you. Okay, next, perfection. வீட்ல எல்லாம் சொல்லி சொல்லி வளர்த்திருப்பாங்க, கல்யாணம் ஆகி போற இடத்துல எல்லாத்துலயும் பேர் வாங்கணும், நல்லா சமைக்கணும், வீடு அப்படியே வச்சுக்கணும், நல்லா வந்து வேலை பார்க்கணும், பிள்ளைகளை எல்லாம் மணிமணியா வளர்க்கணும். அந்த மாதிரி you would have got 100 advices and you would have strived to achieve that perfection also. But before baby, okayங்களா, baby வந்ததுக்கு அப்புறம் it is important to prioritize. 4 நாள் துணி மடிக்காம தான் கிடக்கும், 2 நாள் ஸ்விக்கில சாப்பிடுற மாதிரி தான் இருக்கும். If you feel that your schedule has to be in control always, குழந்தை பிறந்திருக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தொடச்சு வச்ச மாதிரி வீடு இருக்கணும், நான் தான் சமைக்கணும், நான் தான் பண்ணணும்னு எல்லாத்தையும் if you start mulling over, you will reach a breaking point. That can itself lead to a lot of stress. So prioritize what is important for you at that moment. My health, my baby's health. What is important after that? My husband or something. So prioritize, and please don't feel bad to take help. Dedicate the work. House help vechkonga, amma kitta help kedunga. Adanal you don't fail. You are doing it for your well-being. சப்போஸ் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணும்போது சம்டைம்ஸ் கமெண்ட்ஸ் வரலாம், தெரிஞ்சோ தெரியாமலோ, நாங்கெல்லாம் இருக்கிறங்காட்டி உனக்கு பரவாயில்ல, இல்லைன்னா என்ன பண்ணிருப்ப, நாங்கெல்லாம் தான் புள்ள வளர்த்து கொடுக்குறோம், அந்த மாதிரிலாம் சம்டைம்ஸ் சொல்லலாம். பட் காரியம் பெருசா வீரியம் பெருசா? பெருசு. ஓகே, வீரியத்தெல்லாம் கொஞ்சம் காதுல வாங்கி அப்படி விட்டுட்டு நமக்கு வேணுங்கிறத பார்த்தோம்னா பாதி பிரச்சனை முடிஞ்சு போயிடும், இல்லையா? ரைட், நெக்ஸ்ட், parenting அப்படிங்கிறது is it just you or is it intergenerational? சொல்லுங்க. intergenerational. நாம மட்டும் புள்ள வளர்க்கறது இல்ல, அம்மா இருக்கிறாங்க, பாட்டி இருக்கிறாங்க, எல்லாத்தோட இதுவும் இருக்கு, இல்லையா? ரைட். சோ அப்படி இருக்கும்போது தான் ஆடாட்டாலும் தான் தசா ஆடும் சொல்லுவாங்க. So we might carry all the traits that our ancestors possessed, தெரிஞ்சோ தெரியாமலோ. சோ இது வந்து it's a bone and a bane. சோ பாசிட்டிவான விஷயங்களை நீங்க கான்சியஸா அப்படியே கண்டினியூ பண்ணலாம்.
நெகட்டிவான விஷயங்கள் இல்ல, இது எங்க அம்மா எனக்கு இப்படி செஞ்சது எனக்கு வந்து சரி வரல, அது தப்பு, இட் வாஸ் வெரி ஹர்ட்ஃபுல், இல்ல எங்க பாட்டி வந்து அந்த விஷயத்த சூப்பரா செஞ்சாங்க, அதே மாதிரி நான் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள்னா நீங்க கான்சியஸா உங்க பேரண்டிங் ஸ்டைல்ல கொண்டு வரலாம். அண்ட் பிடிக்காத விஷயங்களை கான்சியஸா நீங்க வந்து ரிமூவ் பண்ணணும். பிகாஸ் ஆட்டோமேட்டிக்கா வரும். அடி வாங்கி நாம வளர்ந்துருக்கோம் போது நம்ம குழந்தை குறும்பு பண்ணும்போது 4 சாத்துனான்னு கோவம் வர்றது ரொம்ப நார்மல் தான். பட் வி கேன் டூ பெட்டர் தேன் திஸ் அப்படிங்கறது கான்சியஸா நம்ம மைண்ட்ஃபுல்லா இருந்தோம், பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா இட் பிகம்ஸ் ஈஸியர். அண்ட் ஒன் மோர் திங் இஸ் தட் இதுல சின்ஸ் இட் இஸ் இன்டர்ஜெனரேஷனல், பவர் ஸ்ட்ரகிள் இஸ் ரியல். ஓகேங்களா? உங்க கூட உங்க அம்மா இருக்கிறாங்க, மாமியார் இருக்கிறாங்கன்னா தே வில் வாண்ட் டு லீட் த ஷோ. நான் சொல்ற மாதிரி கேளு, நான் 10 பிள்ளை பெற்றிருக்கேன், நீ எத்தனை பிள்ளை பெத்த, உன்னையே நான் தான் வளர்த்தேன், நீ ஏன் கெட்டா போயிட்ட அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் வர செய்யும். பட் ஐ வுட் சே பிக் யூர் பேட்டில்ஸ் வெரி வெரி வைஸ்லி. Okay, you should know to adjust in say certain areas which really doesn't matter, and you should know to put your foot down and say no, this is my baby, என் குழந்தைக்கு நான் தாய்ப்பால் தான் கொடுப்பேன், எனக்கு பத்துங்கிறது எனக்கு தெரியும், சோ இதுல வந்து எனக்கு யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம், எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி. sometimes we have to be stern. They might be appalled by your sternness, but it doesn't matter, they will come back to you. என்னதான் இருந்தாலும் நம்ம பொண்ணு இல்லையா, அப்படி விட்டுற மாட்டாங்கல்ல, கோவம் வரதான் செய்யும், திட்டதான் செய்வாங்க, கடிஞ்சுக்கதான் செய்வாங்க. பட் அல்டிமேட்லி when they see your firmness, they'll be like okay, அவ என்னமோ பண்ணிட்டு போறோம், முனகிட்டே கூட சம்டைம்ஸ் ஓகேன்னு விட்டுருவாங்க இல்லையா. சோ முக்கியமான விஷயங்கள்ல please be firm, because your children are going to look up to you for a good role model. They should know to stand up for themselves. So அந்த மாதிரி நேரங்கள்ல be firm. சில இடங்கள்ல விட்டு கொடுத்தா தப்பு இல்ல, தூக்கி வச்சிருக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்கதான் தட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, கொஞ்ச நேரம் அப்படி எல்லாம் பண்றாங்கன்னா ஓகே, குழந்தை மேல இருக்க பாசம் சொல்லி சம்டைம்ஸ் நம்ம விட்டு கொடுக்கறது தப்பு இல்ல, பட் நாட் அட் த காஸ்ட் ஆஃப் யோர் பீஸ். அது முக்கியம். ஓகே, so these are certain aspects which need to be addressed always. எப்பவுமே வந்து இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் போஸ்ட்மார்ட்டம்ல இன்னொன்னு என்னன்னா, பார்க்க வரவங்க எல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க. அவ குழந்தை ஒல்லியா இருக்கு, அவ குழந்தை வந்து நல்ல ஊறி இருக்கு, அவ குழந்தை எல்லாத்துக்கிட்டையும் வருது, உன் குழந்தை ஏன் வர மாட்டேங்குது, அவ சீக்கிரம் இழைச்சிட்டா, நீ என்ன உங்க புள்ள பெத்த மாதிரியே இருக்க, அந்த மாதிரி 1000 கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. பட் அவங்க நாம ஆக முடியாது. வாட் ஒர்க்ஸ் ஃபார் சம்மன் எல்ஸ் மைட் நாட் ஒர்க் ஃபார் அஸ். சோ ஸ்டெஃபியா இருந்தாதான் அழகு. ஸ்டெஃபி வந்து ஹரிதா மாதிரி ஆகணும்னு நினைச்சா ஸ்டெஃபியோட ஐடென்டிட்டி போயிடும், தூக்கமும் போயிடும், நிம்மதியும் போயிடும். ஓகேங்களா? It is not a marathon journey. What works for someone else need not necessarily fit us. So it's all trial and error தான். We are learning along with this baby. ஒரு தடவை நம்ம ஒரு விஷயம் செஞ்சு பாக்குறோம், சரியா வரல, பேபி அதுக்கு வந்து கோஆபரேட் பண்ணல, இல்ல பேபி வேற மாதிரி பண்றாங்கன்னா அடுத்த தடவை அதை மாத்தி பண்ணிக்கலாம். ஒரு தடவை தப்பா போறங்காட்டி we are not going to be failures. It's not a marathon. So இது trial and error தான். நீங்களும் உங்க குழந்தையும் இந்த ஜேர்னியை சேர்த்தே தான் கத்துக்கிறீங்க. அவ மாதிரி நாம் இருக்கணும்னா அவளாதான் இருக்கணும், நானா இருக்க முடியாது இல்லையா. சோ டோன்ட் கெட் தட் காம்படிஷன் இன்டு யுவர் ஹெட். யாரோ இதை சொல்லிட்டு போறாங்க, எனக்கு பிடிச்சதான் நம்ம செய்வேன் அப்படின்னு லே பேக்கா இருந்தீங்கன்னா பாதி நேரங்களை வந்து நம்ம பிபி குறைச்சு. ஓகே, so these are things which is very very important, which is like நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப காமனா இருக்கும். இதுலதான் அம்மாவுக்கு வந்து பிபி எல்லாம் ஏறி அப்படியே தெரிச்சு ஓடலாங்கிற மாதிரி இருக்கும் காதுல வாங்கிட்டு. சோ இத வந்து கொஞ்சம் கான்சியஸா மைண்ட்ஃபுல்லா எடுத்துக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து அப்படி சொல்றாங்க, சரி யாரு பெத்த பிள்ளையோ அப்படி சொல்லுது அப்படிங்கிற மாதிரி கூட சம்டைம்ஸ் வந்து வர அட்வைஸ காதுல வாங்கி இன்னொரு காதுல விட்டுருங்க. இட் இஸ் பெட்டர் தட் வே. ஒரு காமெடி பண்ணிட்டு விட்டுருங்க, அவ்வளவுதான். சோ கன்சர்ன்ஸ் ஃபார் த மதர். சோ அம்மாக்கு வந்து இந்த பிசிக்கல் சேஞ்சஸ் வந்து பயங்கர கன்சர்னிங்கா இருக்கலாம். வெயிட் கெயின் அப்படிங்கிறது, இந்த வெயிட் கெயின் வந்து அவங்கள மட்டும் இல்ல, சுத்தி இருக்கவங்க என்ன இப்படி வெயிட் போட்ட, இப்படி வெயிட் போட்ட, எப்படி வெயிட் போட்ட அப்படிங்கறது சொல்லும் போதே ஓகே நான் வெயிட் போட்டேன், நான் நல்லா இல்லையோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். ஹேர் லாஸ், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் போஸ்ட்மார்ட்டம்ல முடி கொட்டதான் செய்யும். ஏன்னா பிரெக்னன்சி டைம்ல ஹார்மோனல் ஷிஃப்ட்னால கொட்ட வேண்டிய முடி கூட கொட்டாம இருந்திருக்கலாம். அதெல்லாம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த சர்ப்ளஸ் எல்லாம் ஷெட் ஆக தான் செய்யும். So கொஞ்சம் incontinence, urinary incontinence in the first month is very normal. Kegel exercises எல்லாம் பண்ணணும், ஸ்வெட்ஸ் இருக்கிறது நார்மல். இதெல்லாம் வந்து நார்மலா அம்மா உடம்புல நடக்கிற விஷயங்கள். வெயிட் கெயின் ஆச்சுன்னா அது வந்து ப்ராப்பரான எக்ஸசைசிங், ப்ராப்பரான ரொட்டீன் நியூட்ரிஷன் ரெஜிமோட தான் வந்து சரி பண்ண முடியும். ஹேர் லாஸ்க்கு கண்டிப்பா அயர்ன் அண்ட் கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் வந்து த்ரூ அவுட் தி பிரஸ்ட் ஃபீடிங் ஜர்னி எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா ஃபுட்லயாவது சரி பண்ணிக்கணும்.
இன்கான்டினன்ஸ்க்கு கண்டிப்பா வந்து கீகல் எக்ஸசைஸ் பண்றது இல்லாம 3 months கழிச்சுமே வந்து frequent urination, that is கொஞ்சம் கொஞ்சமா யூரினேட் பண்றது, ஸ்மெல்லி யூரின், லீக்கி யூரின், burning sensation இருந்தா டாக்டர் கான்டாக்ட் பண்றது இம்பார்ட்டன்ட். இந்த வெயிட் கெயின் பொறுத்த வரைக்கும் it also affects the relationship with the spouse. Am I desirable to my husband? என் ஹஸ்பண்ட்க்கு என்ன பிடிக்குமா, முன்ன மாதிரி என்னோட செக்ஸ் லைஃப் இருக்குமா, குழந்தை பிறந்துருச்சு, வெஜைனா லூஸ் ஆயிடுச்சு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசிப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? Have you discussed these concerns with any of them? Close friends? Yeah, vagina is a muscle. குழந்தை பிறந்தா கொஞ்சம் மாறதான் செய்யும். That doesn't mean you cannot have intercourse. So Kegels பண்றது can help. Pelvic floor exercises can help. ஓகேங்களா, heighten your sex life. So gender disappointment அப்படிங்கறது நம்ம பார்க்க முடியும். பொன் குழந்தையா பிறந்துருச்சு, 2 பொண்ணா பிறந்துருச்சு, அந்த மாதிரி விஷயங்கள். டீலிங் வித் மல்டிபிள் பேபிஸ், ட்வின்ஸ் இருக்காங்க, ட்ரிப்ளெட்ஸ் இருக்காங்கன்னா சப்போர்ட் சிஸ்டம் இல்லாம எப்படிதான் அந்த குழந்தைய வளர்க்க போறது அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன்ஸ்ல வந்து அந்த அம்மா வந்து திக்கி திணறி இருக்கலாம். எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி ப்ரெஷர், ஒவ்வொரு விஷயத்திலயும் மூக்கம் நினைச்சு இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி எப்ப பாரு நைன்னு போட்டு அரைச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த அம்மா பயங்கர எரிச்சலாதான் இருப்பா, டிப்ரெஸ்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. லாஸ் அண்ட் கிரீஃப், குழந்தை வந்து ஸ்டில் பர்த்ல பிறந்துட்டாங்க, அந்த குழந்தை லைக் மோர் இல்ல ப்ரீடம்ல பிறந்து லாஸ் த பேபி, அந்த மாதிரிலாம் இருந்தா she can have the grief also within her. So இது எல்லாத்துக்குமே she needs help, she needs someone to lend their ear, empathetic-ஆ லிசன் பண்ணக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப தேவை. ஒரு அம்மா வந்து உங்ககிட்ட சொல்றா அப்படின்னா அவளுக்கு காது கொடுத்து கேளுங்க. First listen to hear what she's telling, do not listen to answer to her. Okay, அடுத்த விஷயங்கள் வந்து please don't brush it off. எல்லாத்துக்கும் அப்படிதான் இருக்கும், அது என்னமா அது ஒண்ணும் இல்ல, அப்படிதான் செய்ய போறோம் அப்படின்னு brush it off பண்ணாதீங்க. ப்ளீஸ் வேலிடேட், ஓகே இப்படி இருக்கா, உனக்கு அப்படி தோணுதா அப்படிங்கிற மாதிரியான அஃபர்மேட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுங்க. அண்ட் ப்ளீஸ் do not come up with solution. We are not the experts here. We need to be empathetic, listen and probably route them to the right channel. ஓகேங்களா? சோ எனக்கு வந்து என்ன சொல்றாங்க, அந்த அம்மா வந்து எனக்கு வந்து பயங்கரமா வந்து மார்புல பால் கட்டி இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்கன்னா, ஓ அப்படியா அப்படின்ட்டு we have to refer her to the next professional, probably a lactation counselor. எனக்கு தும்முனா யூரின் வருதுன்னு சொன்னாங்க அப்படின்னா probably we'll have to ask her to go to the gynecologist and ask. So we can't be the solution makers for her. What we can do is be empathetic and acknowledge her concerns and direct her to the right channel. And what can be the other concerns? பத்தி breastfeeding பொறுத்த வரைக்கும் 1008 கேள்வி இருக்கும் அம்மாக்கு. தொட்டதுக்கெல்லாம் பால் பத்தல, நீங்க வந்து ஒண்ணும் இல்ல, நீங்க பாலை கறந்து டம்ளர்லயே எடுத்து கொண்டு போய் கொடுத்தாலும் உங்களுக்கு பால் பத்தலன்னு தான் எங்க உலகம் சொல்லும். ஓகேயா? சோ தட் இஸ் ஹவ் வி ஆர் கண்டிஷன். பிகாஸ் நமக்கு நம்ம உடம்பு மேல கான்பிடன்ஸே இல்லையே. பிரெக்னென்ட் ஆறதுக்கு ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு, குழந்தை பெத்துக்கிறதுக்கு ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு, அப்ப பிரெஸ்ட் ஃபீடிங் மட்டும் சீம்லெஸ்ஸா இருக்கும்னு எப்படி உலகம் நம்பும் இல்லையா? அதுவும் நாம எல்லாம் வந்து மாட்டை பார்த்து பழகி இருக்கோம், லிட்டரா பால் பார்த்துட்டு அதே மாதிரி அம்மாவோட நிப்பிள்ல பிரஸ் பண்ணோம்னா அப்படியே சொரக்குமா பால், எப்படி சொர்றன்னு பீச்சி அடிக்குமா? It is not going to happen. Practically it is not going to be there because கண்ணு குட்டிக்கு 10 லிட்டர் 12 லிட்டர் தேவைப்படலாம், பட் மனுஷ குழந்தைக்கு வேரியேஷன் இருக்குல்ல, பட் அது யாருக்கும் புரியறது கிடையாது. சோ இந்த பிரெஸ்ட் ஃபீடிங்க வந்து போட்டு நச்சு பண்ணி எடுப்பாங்க. குழந்தை அழுதாலே அம்மாவை முறைக்க ஆரம்பிச்சிருவாங்க, உனக்கு பால் இல்ல. அண்ட் பேபி ஸ்லீப், குழந்தைங்க பிறந்தோடனே இண்டிபெண்டன்ட் ஆக மாட்டாங்க. பேபி வந்து அவங்களோட பிரெயின் மெச்சூரிட்டி இன்னும் நிறைய நடக்க வேண்டியது இருக்கு. ஸோ ஸ்லீப் சைக்கிள்ஸ் எல்லாம் ரெகுலேட் ஆகிறதுக்கு 2 years கூட ஆகலாம். ஓகேங்களா? தூங்காமலே இருக்கா, நைட் ஃபுல்லா முழிச்சிட்டு இருக்க. நாம எல்லாம் இது என்னது பாக்குறோம்னா 9 மாசம் வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தை வெளியில வந்தோடனே அப்படியே இண்டிபெண்டன்ட் ஆயிடணும். அழுக கூடாது, பாலை குடிச்சிட்டு கம்முன்னு இருக்கணும், யாரு தூக்குனாலும் போய்க்கணும், வேற எதுவும் பண்ணக்கூடாது, வாயை மூடிட்டு இருந்தா அது வந்து குழந்தை ஓகே, அழுதுச்சுன்னா பால் பத்தல. சோ இந்த பிரெஸ்ட் ஃபீடிங், பேபி ஸ்லீப் அப்படிங்கிறது ஒரு மேஜர் கன்சர்னா இருக்கு. அடுத்த விஷயம் கான்ட்ரசெப்ஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கான்ட்ரசெப்ஷன் பொறுத்த வரைக்கும் there are lot of options which are available. Female condoms இருக்கு, மேல் condoms இருக்கு, டியூபல் லிகேஷன் இருக்கு, தட் இஸ் ஃபேமிலி பிளானிங் அம்மா பண்ணிக்கிறது, இல்ல வாசெக்டமி மேல் பண்ணிக்கிறது இருக்கு, இதெல்லாமே இருக்கு. பட் இதெல்லாம் விட்டுட்டு பால் கொடுக்கும் போது எனக்கு பீரியட்ஸ் ரெஸ்யூம் ஆகல அப்படின்னு இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா சீக்கிரம் பிரெக்னென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே,
லாக்டேட் பண்ணும்போது பீரியட்ஸ் ரெஸ்யூம் ஆகலைங்கிறங்காட்டி ஃபர்டைலா இல்லைங்கிறது கிடையாது. ஷீ கேன் பிகம் பிரெக்னென்ட். ஸோ அந்த கான்ட்ரசெப்ஷன் வந்து ஒரு பெரிய மேஜர் கன்சர்னா இருக்கலாம். ஓகே. அண்ட் ரெஸ்யூமிங் ஒர்க் லோவர் எக்கனாமிக் சிச்சுவேஷன்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா, குழந்தை பிறந்தாலும் குழந்தைய வீட்டுல போட்டுட்டு வேலைக்கு போனாதான் அந்த வேலைக்கு சாப்பாடு ஆகாரம். சோ உடம்பு ஒரு பக்கம் படுத்துது, மனசு ஒரு பக்கம் படுத்துது, குழந்தை வந்து பெத்து போட்டு அது பாட்டுக்கு ஒரு பக்கம் கிடக்குது, சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது வந்து இட் கேன் பி அ பிரெஸ்ஸிங் இஷ்யூ ஃபார் தட். ஸோ இந்த மாதிரி கன்சர்ன்ஸ் எல்லாம் நீங்க நிறைய பார்க்க முடியும். ஸோ நிறைய வந்து இதுல இருந்து நாம பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, டாக் டு த மதர் தான். அஸ் ஃபெசிலிட்டேட்டர்ஸ் நீங்க அவங்கள்ட்ட போய் அவங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு அவங்களை என்கரேஜ் பண்ணி அவங்களோட மூட லிஃப்ட் பண்றதுக்கு எவ்வளவு பேசுறீங்களோ அவ்வளோ வந்து அந்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்டட் டு டெல் யூ ஆல்சோ. ஆன்டினேட்டல் எஜுகேஷன் இருந்துச்சுன்னா முக்காவாசி இந்த பால் பத்தல, வெயிக்கின் இஷ்யூஸ், அப்புறம் வந்து குழந்தை கிரை, இதெல்லாமே அவங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும். இதெல்லாம் ஆன்டினேட்டல் கிளாஸஸ்ல அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கவர் ஆகும் போது நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் ஆன்டினேட்டல் கிளாஸஸ் வந்து அம்மா மட்டும் இல்லாம கூட இருக்கிற மக்கள், சப்போர்ட் சிஸ்டம் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் நல்லா தண்ணி தெளிச்சு விட்டு மந்திரிச்சு விட்டீங்கன்னா பாதி பிரச்சனை வந்து அங்க சால்வ் ஆகும். அவங்களுக்கும் கரெக்டான இன்ஃபர்மேஷன் இல்ல, அவுட் ஆஃப் லவ், ஐயோ பேரன் வந்து பசியில இருக்கானோ, பேத்தி பசியில இருக்கானோ அப்படிங்கிற அந்த அவுட் ஆஃப் லவ் வந்து நம்ம ஒரு ஸ்டெப் அஹெட்டா போகும்போது தான் பிரச்சனை ஜாஸ்தி ஆகுது. ஸோ ப்ராப்பர் ஆன்டினேட்டல் எஜுகேஷன் டு த மதர் அண்ட் டு த எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி கேன் சால்வ் a lot of conflicts. ரெஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம். அந்த உடம்பு வந்து ஒரு மேஜர் ப்ராசஸ். 9 மாசம் வந்து கருத்தரிச்சு அந்த குழந்தைய வளர்த்து அந்த குழந்தைய பெத்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா? சோ அட்லீஸ்ட் வந்து அந்த குழந்தை தூங்கும் போதெல்லாம் தூங்கினாதான் அந்த அம்மானால சென்சிபிளா யோசிக்க முடியும், ஃபங்க்ஷனே ஆக முடியும். பாதி நேரம் வந்து நீ பாலை கொடு, பாதி நேரம் குழந்தை தூங்கும் போது துணி துவை சமை அப்படின்னா அந்த அம்மாவுக்கு ரெஸ்டே இருக்க போறது இல்லை. இது வந்து இட்ஸ் வெரி வெரி ப்ரிவலண்ட் இன் தி லோவர் எக்கனாமிக் ஸ்ட்ராட்டா. ஸோ அட்லீஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் 6 months அந்த ரெஸ்ட் தேவை அப்படிங்கறத நீங்க எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸோ நல்லா ரெஸ்ட் பண்றது, தூங்குறது, சாப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். குட் அமௌண்ட் ஆஃப் விட்டமின் சி, குட் அமௌண்ட் ஆஃப் புரோட்டீன், கார்ப்ஸ், அப்புறம் வந்து ஃபைபர் ரிச் ஃபுட், ப்ரோபயோட்டிக், இதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் அந்த அம்மானால திருப்பி அவங்களோட பழைய பலத்தை கொண்டு வர முடியும். அதுக்கு வந்து பெருசா நட்ஸ் இருக்கணும், பெருசா நான்வெஜ் இருக்கணும்னு எல்லாம் சொல்ல வரல. நீங்க சாப்பிட்றதே ப்ராப்பரா வந்து சாப்பிட்டாங்கன்னா போதும். டெய்லியும் வந்து ஒரு கீரை, டெய்லியும் ஒரு பருப்பு, டெய்லியும் ஒரு காய், ஒரு ஃப்ரூட், அந்த மாதிரி வச்சுக்கிட்டாங்கனாலே வந்து அவங்களுக்கு போதும். நிறைய இடங்கள்ல வந்து பத்தியங்கிற பேர்ல தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. சோ அந்த மாதிரி போடும்போது இந்த மதம் பிகம்ஸ் மச் 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 வீக்கர். சோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லாத மாதிரி பாத்துக்கிட்டா நல்லது. எக்ஸசைசிங் 6 weeks அப்புறம் தான் எதுனாலும் ஜென்டலா. ஃபார் விமென் ஹூ ஆர் இந்த லோவர் எக்கனாமிக் ஸ்ட்ராட்டா, அவங்க வந்து அவங்களோட டெய்லி ரொட்டீன்குள்ள போறாங்க, எக்ஸசைஸ் அப்படிங்கிறது பெருசா இல்ல. சோ அதை தாண்டி மித்த மக்கள்கிட்ட டீல் பண்றீங்க அப்படின்னா யூ கேன் ஆஸ்க் them to check for டயாஸ்டாசிஸ் ரெக்டை, பிசியோ வச்சு அப்டாமினல் மசில் ஸ்பிளிட் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்லோவா எக்ஸசைசிங் ஸ்டார்ட் பண்ண சொல்லலாம். ஸோ இந்த மதர்ஸ்க்கெல்லாம் சப்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது வீட்டுக்குள்ள மட்டும் கிடையாது, அவங்களுக்குன்னு ஒரு பியர் குரூப், அவங்கள மாதிரியே ஒரு 10 மதர் இருக்கிறாங்க, அவங்களோட ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஒருத்தரோட ஒருத்தர் வந்து ஆறுதலா இருந்துக்குவாங்க. ஸோ கான்பிடன்ஸ் அண்ட் குழந்தை வளர்த்துறதுக்கு பியர் குரூப் மாதிரி ஒரு பிக்கஸ்ட் சப்போர்ட் இருக்காது. என் குழந்தைக்கு இது ஆச்சு, இதுக்கு நான் என்ன பண்றதுன்னா இன்னொரு அம்மா சஜஷன் சொல்லுவா. உன் குழந்தைக்கு அது இருந்துச்சு, இது செஞ்சா சரியாயிடுச்சுன்னா அந்த கான்பிடன்ஸ் ஒரு மதர் டு மதர் அவங்க பியர் டு பியர் சப்போர்ட் இருக்கும்போது there's a tremendous amount of learning, tremendous amount of sisterhood, and it doesn't become a lonely journey. குழந்தை பெத்த நேரங்களை பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா நம்ம சொல்ற விஷயங்கள் யாருக்குமே புரியாது. ஆனா அதே மாதிரி இன்னொரு அம்மா குழந்தை பெற்றிருக்கா அப்படின்னா it is easy to resonate, it is easy to comfort, it is easy to come up with interesting solutions to solve your problems. And it is also going to be a non-judgmental space. So ஒரு peer to peer support group arrange பண்ணி கொடுத்தா it's nothing like that. அது மாதிரி ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்காது. அண்ட் டிப்ரெஸ்டா இருக்கிறாங்கன்னா கண்டிப்பா கவுன்சிலிங் அண்ட் ஃபாலோ அப் எப்படியாவது அவங்களை வந்து நம்ம புஷ் பண்ண வேண்டியது ரொம்ப 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 முக்கியமா இருக்கும்.